ஒரே ஒரு பெரிய முள்ளங்கி தாங்க, அதை வச்சு ஒரு அருமையான பச்சடி தாங்க பண்ண போகிறோம். ஈஸியாக டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முறையில் ஒரு முறை நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு முள்ளங்கி வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி ஒரு பச்சடி பண்ண போகிறோம். கம்மியாக தான் பண்ண போகிறோம். இதை நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். முள்ளங்கியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு முள்ளங்கி, ஒரே ஒரு வெங்காயம், அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. இதில் எண்ணெய் கிண்ணெய் எதுவும் போடலை, வெறும் கடாய் சூடாகிட்டுருக்கு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், இது ஒவ்வொன்றா போட்டு எல்லாம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூடவே கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் எல்லாம் வறுத்ததுமே தனியாவும் சீரகமும் போட்டுடலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும் இல்லை, கொஞ்சம் சூடானா போதும், நம்ம இறக்கிடலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாவை இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் 2 தான் போடுறேன், ஏன்னா நாங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டோம். நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு 2 கூட தாராளமாக போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், காரமாக புளிப்பாக நல்லாயிருக்கும். நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதால 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 4 கூட போட்டுக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் ரொம்ப பொன்னிறமெல்லாம் ஆக தேவையில்ல, கொஞ்சம் சூடானாவே போதும். இந்த மசாலா வறுத்தது ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு இப்போது அதே கடாயை வச்சுருக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானது, இது ஆறட்டும், இந்த மசாலா அப்படியே ஆறட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கல, ஏன்னா கூடவே இப்போது முள்ளங்கி போட போகிறோம். 2 சேர்த்து நல்லா கலர் மாறட்டும். இதையும் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா இது வதக்கணும். கலர் மாறுற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா முள்ளங்கி வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போய் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். கலர் மாறுற வரையும் நம்ம வதக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள். வெங்காயமும் அந்த முள்ளங்கியும் வதங்கி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு புளிங்க, கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புளிங்க, இதையும் இதிலே சேர்த்துக்கலாம். ஒரு அரை சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு கலரி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம். இப்போது இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சூடு ஆற விடலாங்க. இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டும். நம்ம இது மசாலா வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்க, இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணின்னு வந்துடலாம். இது மிக்சி ஜார் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இது ஆறி போன மசாலாவெல்லாம் இதில் போட்டு இதுக்கு
இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டு நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த இதிலே நம்ம ஆறி இருக்கிற இந்த முள்ளங்கியை இதில் சேர்த்து இதையும் குறன்னு நல்லா ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாதுங்க. குறன்னு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை நம்ம தாளிச்சிடலாம். இது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 2 சீரகம், கொஞ்சம் இடித்து வச்சுருக்கிற பூண்டு, தோலோடு இடித்து வச்சுருக்குறோங்க அந்த பூண்டு, கொஞ்சம் தேவைப்பட்ட பெருங்காயம், இது தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாவை கிண்டி போட்டுட்டு ஒரு 4 கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியதாங்க. அருமையான ஒரு முள்ளங்கி பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சிங்கன்னா வெளியிலே வச்சு கூட ஒரு 2-3 நாளைக்கு நம்ம சாப்பிட்லாம். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு மேலே தாங்காது. டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் கொஞ்சம் இதை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றின்னு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.